4 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த 39 பேருக்கும் அவர்களோட போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை நடந்துருச்சு. சோ ஸ்பீட் தான் இஷ்யூ. என்னன்னா அவர்கள் வாதம் செய்த போது இரவிலேயே நடந்துருச்சு அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு, சிச்சுவேஷனல் அவேர்னஸ் மாறிடுச்சு, தேவைகள் மாறிவிட்டது, அதற்கான வசதிகள் மருத்துவர்கள் அவைலபிளா இருக்காங்க. அதனால இதுல முக்கியமா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் ரைஸ் பண்ண நினைக்கிறேன். எங்க ஸ்பீட் தேவை? ஒருவருக்கு சிகிச்சை வேண்டும் என்றால் வேகம் அவசியம். பிரேத பரிசோதனை பொறுத்தவரை பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அந்த உடல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு முறை, இருமுறை, மும்முறை எல்லாம் பிரேத பரிசோதனை நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் எக்ஸ்டென்ட்டுக்கு எங்கன்னா, அதாவது நம்ம ஒருபடி எரிக்காம புதைச்சிருந்தாங்கன்னா சில சமயம் திரும்பி எக்ஸியூம் பண்ணி பிரேத பரிசோதனை செய்வது என்பது உலகம் முழுக்க நடந்திருக்கு. இங்க அந்த ஒரு விஷயத்த புள்ளி மட்டும் ஏன் எதுக்குங்கிறதுக்குள்ள போக வேண்டாம். பிரேத பரிசோதனையின் வேகம், நீங்க உயிர் காக்கும் வேகம்ங்கிறது வேற. எல்லா இடத்துல இருந்தும் டாக்டர்களை கூட்டு வந்தீங்கிறது வேற. பட் பிரேத பரிசோதனை இவ்வளவு அவசரப்பட்டு செய்யணுமா? செய்தாலும் கூட அதற்கு பிறகு அந்த உடல்களை பாதுகாத்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குடும்பத்தவர் எதிர்பார்ப்பது நியாயம். ஈவன் ஒரு கட்சி கூட, குடும்பத்தவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க ஒரு சஸ்பிஷன் இருக்கு எங்கள்கிட்ட, அங்க நடந்ததுல ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கு. ஈவன் அவங்க ஸ்டம்பீட்ல தான் இறந்தார்கள் என்றாலும் எப்படி இறந்தார்கள், மூச்சு விட முடியாமலா, மிதிப்பட்டா, இது எல்லாத்துக்கும் தகவல் வேணும். ஈவன் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டிக்கே வேணும். அப்ப அதுல என்ன அவசரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆனா அப்படி எழுப்பினவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம கடைசியா அதுவும் வந்துடும்.